விடுதலை போராட்டத்தில் மகளிரின் பங்கு, அதில் முக்கியமான ஒருத்தர் பார்த்தோம்னா அஞ்சலை அம்மாள், கடலூர் அஞ்சலை அம்மாள்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி பார்த்தோம்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்டாங்க. ஆன்சர் அதில் தப்பாக இருக்குது, பட் நம்ம கரெக்டான ஆங்கிள் பார்த்துருவோம். இவங்க பிறந்தது 1890. ஒரு எளிய குடும்பம், கடலூரில் பிறந்திருக்காங்க. கடலூர் முதுநகர், 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. கணவர் பெயர் முருகப்பா. கொஸ்டின் என்னென்னா, ஸ்டேட்மெண்ட்டில் இவங்க விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டதை கணவர் எதிர்த்தான்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து தான் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. இவர் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருக்கார். ஸோ கணவருடைய பெயர் முருகப்பா, பத்திரிகை முகவராக இருந்திருக்காரு. மகாத்மா காந்தியோட ஒத்துழையாமை இயக்கம் 1920 ஆரம்பித்தது. அதில் 21 பார்த்தோம்னா அதில் பங்கேற்ற தென்னகத்தினுடைய முதல் பெண் கடலூர் அஞ்சலை அம்மாள். தன்னுடைய வீடு நிலம் எல்லாத்தையுமே விற்று சுதந்திர போராட்டத்துக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமான போராட்டம் ஹைலைட் பண்ணோம்னா நீல் சிலை அகற்றும் போராட்டம். அதில் பார்க்கும்போது நமக்கு 1927 நடைபெற்றது. நீல் அப்படிங்கிறவங்க பார்த்தோம்னா 1857 புரட்சியை வன்முறையை கொண்டு பயங்கரமாக அடக்கினாங்க. இதில் இவங்க மட்டும் இல்லாமல் 9 வயசு பொண்ணு அம்மா கண்ணு கலந்துக்கிட்டாங்க. ஸோ 2 பேர்த்தையுமே பார்த்தோம்னா கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கிறாங்க. மகாத்மா காந்தி பார்க்குறாரு. அம்மா கண்ணு வாரதாசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் சபர்மதிக்கு நான் போக மாட்டேன்னு சபதம் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ வாரதாசிரமம் அங்கே கூட்டு போய் அம்மா கண்ணுக்கு லீலாவதின்னு பேர் வைக்கிறார். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க. தடியடிப்பட்டு காயமடைகிறாங்க. 31 அகில இந்திய பெண்கள் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்துக்கு தலைமை தாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 32லையும் திரும்ப போராட்டம். இதில் தான் கைது செய்யப்பட்டு வேலூர் ஜெயிலில் இருக்கிறாங்க. அப்போ இப்போ இவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க. கேள்வி என்னென்னா, சிறைச்சாலையில் இருக்கும்பொழுது கர்ப்பமாக இருந்தார். அது ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. எஸ், பரோலில் வெளியே குழந்தை பெற்றுட்டு 15 நாள் கை குழந்தையோட திரும்ப ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க. அந்த பையனுக்கு பேர் ஜெயில் வீரன் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெகவீரன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பெயர் மாற்றுறாங்க. ஸோ காந்தியை சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லும்பொழுது பரதா போட்டு போய் குதிரையில் காந்தியை மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய வீரத்தையும் தைரியத்தையும் பாராட்டி மகாத்மா காந்தி தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ தென்னகத்தில் முதல் பெண் சுதந்திர போராட்ட தியாகி யாருன்னு பார்த்தோம்னா கடலூர் அஞ்சலை அம்மாள். சுதந்திரத்துக்கு முன்னாடியே 37 ராஜாஜியுடைய அமைச்சர் இருக்கும்பொழுது, 46 டி பிரகாசம் முதலமைச்சராக இருக்கும்பொழுது, இந்த 2 டைம்லையும் எம்எல்ஏவாக இருக்காங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் 3 டைம்ஸ் எம்எல்ஏவாக இருக்காங்க. முக்கியமான கான்ட்ரிபியூஷன். தேங்க்யூ.